Hello students, நம்ம இப்போ exercise 1.3 question number 5. The prices of three commodities A, B and C are X, Y and Z per units respectively. A person P purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of C. Person Q purchases 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. Person R purchases 1 unit of A and sells 3 units of B and 1 unit of C. In the process, P, Q and R earn rupees. This symbol is rupees. Rupees 15,000, rupees 1,000 and rupees 4,000 respectively. Find the prices per unit of A, B and C. Find the prices per unit of A, B and C. Find X, Y and Z in அர்த்தம். இப்போது ப்ராப்ளத்து சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏபிசி அப்படின்னு 3 கமாடிட்டிஸ் இருக்குது. கமாடிட்டிஸ்னால் பொருள்னு வச்சுக்கோங்க. 3 பொருள் இருக்குது. அந்த பொருளினுடைய ஒரு யூனிட்டோட விலை எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஏ கமாடிட்டியினுடைய ஒரு யூனிட்டோட விலை எக்ஸு, பி ஒரு யூனிட்டோட விலை ஒய், சி ஒரு யூனிட்டோட விலை ஜெட். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. P earns 15,000, Q earns 1,000, R earns 4,000. ஸோ ஏர்னிங்ஸ் எப்போ கிடைக்குன்னா அவர் கைக்கு நிறைய அமௌண்ட் வரணும், அவர் கம்மி அமௌண்ட் செலவு பண்ணணும், குறைந்த அமௌண்ட்டை செலவு பண்ணணும். அப்படி பண்ணார்னா அவருக்கு ஏர்னிங் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது என்னென்னா, அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கணும், பர்ச்சேசிங் ப்ரைஸ் கம்மி இருக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் பண்ணும்போது அவருக்கு காசு, அதாவது அமௌண்ட் கிடைக்கிது. பர்ச்சேசிங் பண்ணும்போது அமௌண்ட் அவர் கையிலேருந்து போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல செல்லிங் ப்ரைஸை போட்டுட்டு மைனஸ் பர்ச்சேசிங் ப்ரைஸ் போட்டு ஈக்குவல் டு 15,000 அப்படி போட்டுக்கணும். ஃபார் P 1,000 ஃபார் Q அண்ட் 4,000 ஃபார் R. செல்லிங் ப்ரைஸ் முதல்ல போடுங்க, அதான் மெயின். செல்லிங் ப்ரைஸு நிறைய இருந்தால் தான் அவருக்கு அமௌண்ட்டு ரூபீஸ் நிறையா கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் அவருக்கு ஏர்ன் பண்ண முடியும். செல்லிங் ப்ரைஸ் சேல் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கிது. அதே மாதிரி அது பர்ச்சேஸ் பண்ணும்போது கையிலேருந்து அமௌண்ட்டு போகுது, அவர் பாக்கெட்லேருந்து அமௌண்ட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ P எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஏர்னிங்ஸ் 15,000. அதாவது அவருடைய செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பர்ச்சேசிங் ப்ரைஸ் இஸ் 15,000. அந்த மாதிரி ஓகேவா? சரி, இப்போது பாருங்கள். பர்சன்ஸ் PQR 3 பேர். கமாடிட்டிஸ் AB and C 3 கமாடிட்டி. கமாடிட்டினா பொருள்னு வச்சுக்கோங்க. கமாடிட்டி A என்னுடைய ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எக்ஸ், கமாடிட்டி B என்னுடைய ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து ஒய், கமாடிட்டி C ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து Z. இப்போ பாருங்கள், P என்ன பண்ணுறாருன்னா 2 unit of A and 5 unit of C is selling, and also he purchases 4 units of B. How do you know? See the problem. A person P இவர் purchases 4 units of B, so 4 units of B purchasing, sells 2 units of A and 5 units of C, 2 units of A, 5 units of C. Don't forget, A னுடைய ஒரு யூனிட் ப்ரைஸ் X, C னுடைய ஒரு யூனிட் ப்ரைஸ் Z, B னுடைய ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து Y. இந்த ABC வந்து நேம் ஆஃப் த கமாடிட்டி. XYZ தான் அவங்க அதோட ப்ரைஸ், அவைகளுடைய ப்ரைஸ். ஓகேவா? சரி, அதே மாதிரி பர்சன் Q purchases 2 units of C. Person Q 2 units of C and sells 3 units of A, 1 unit of B. 3 units of A and 1 unit of B he is selling. அதே மாதிரி பர்சன் R purchases 1 unit of A, இங்கே இருக்குது, sells 3 units of B, 1 unit of C, 1 unit of C. In the process, their earnings are respectively 15,000, 1,000, 4,000. Find the prices per unit of A, B and C. Use matrix inversion method. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இது ஏற்கனவே கொடுத்துருக்கு. ப்ரைஸ் per unit of A X, Y Z நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஈக்குவேஷன் பண்ணுவீங்க? ஃபார் P அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? பை செல்லிங் 2 units of A அப்படின்னா 2x அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. அதே மாதிரி 5Z அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. ஸோ 2x + 5Z இஸ் கெட்டிங். At the same time
4 units of B is purchasing, so from his pocket he is losing 4y, so minus 4y. This is coming to him, this is spent from his pocket. So total earning பார்த்தீங்கன்னா subtract பண்ணால் என்ன கிடைக்குதோ அதான் total earning. So XYZ வந்து the unit price of A, B and C respectively. So 2x plus 5z, எங்க z போடுறோம், இங்கே C இருக்குது, அதோட unit price is z. B னுடைய unit price y, but he is purchasing, so minus 4y. So total earning என்ன வரணும், 15,000. அதே மாதிரி for Q 3x plus y minus 2z 1000, ஏன்னா அவருடைய earning 1000. R 3 units of B 1 unit of C. சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும். மூணாவது ஈக்குவேஷன், ஒரு நிமிஷம் யோசிங்க. is selling 3 units of B, so 3y. Also is selling 1 unit of C, so 3y plus z minus x should be equal to 4000. கரெக்டா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா XYZ ஆர்டரில் எழுதியிருக்கணும். இங்கே y டேர்ம் தேர்டாக வந்துடுது இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா x டேர்ம் தேர்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு எக்ஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம், அப்புறம் ஒய் டேர்ம், அப்புறம் z டேர்ம் வர்ற மாதிரி. ஓகே, அது இங்கே எழுதிக்கலாம். 2x minus 4y plus 5z is equal to 15,000. இது அப்படியே தான் இருக்கும் ரைட் சைடு வேல்யூஸ். இது ஏற்கனவே கரெக்டாக தான் இருக்குது, எக்ஸு ஒய் ஜெட் அந்த மாதிரி டேர்ம். ஓகே, ஸோ 3x plus y minus 2z 1000. தேர்டு வந்து இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குல்லையே, அந்த மைனஸ் எக்ஸ் முதல்ல கொண்டு வந்துருங்க. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y plus z is 4000. ஓகேவா? சரி, அடுத்தது இதுதான் ஈக்குவேஷன்ஸ். These equations we are going to solve by using matrix inversion method. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்குவோம், ரைட்டிங் இட் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில், அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் XYZ வச்சு ஒரு மேட்ரிக்ஸ். சி 2xனா 2, மைனஸ் 4 வேணால் மைனஸ் 4 அந்த மாதிரி. அப்புறம் அன்னோன், இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் 15,000 1000, அதாவது சாரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 15,000 1000 4000. ஓகே, ஸோ AX is equal to B. இது நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ AX is equal to B, from which we can get X is equal to A inverse of B. நமக்கு X தேவை, அதுக்கு நமக்கு A inverse தேவை, B தேவை. A இங்கே இருக்குது, ஸோ A inverse நம்ம கண்டுபிடிக்கலாம். B is here, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் B காலம் மேட்ரிக்ஸ். ஸோ பியை கண்டுபிடிக்கலாம். ஸோ A inverse கண்டுபிடிச்சி பியை மல்டிப்ளை பண்ணால் X கிடச்சிரும். அதுலேருந்து XYZ அன்னோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மெத்தட் தான் முன்னாடியும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ முதல்ல நமக்கு A inverse தேவை, B தான் இங்கே ஏற்கனவே இருக்குது. ஸோ A inverse என்ன, டிட்டர்மினன்ட் A நமக்கு தேவை ஃபார் ஃபைண்டிங் A inverse. ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சிக்கலாம். இது A 2 into, அப்புறம் காலம் ரோ ஹைட் பண்ணிக்கோங்க. 2 into 1 plus 6 minus of minus 4, so plus 4. ஸோ இந்த காலம் இந்த ரோ ஹைட் பண்ணிக்கோங்க. 3 minus 2 plus 5 into இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிக்கோங்க. 9 plus 1, ஸோ 5 into 9 plus 1. ஓகே, இது டிட்டர்மினன்ட். ஸோ 5 into இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 9 plus 1. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 7 into 2 14, 1 into 4 4, 10 into 5 50, add 68. ஸோ டிட்டர்மினன்ட் 68. ஸோ நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணலாம். A inverse exists. ஓகேவா? சரி, இப்போது A inverse ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 1 by determinant of A adjoint, 1 by determinant of A into adjoint A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 1 by 68. இது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதோட டிரான்ஸ்போஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வரும். ஸோ இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி. ஸோ ப்ளஸ் இது எப்படி இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படின்னு பார்க்கும். ப்ளஸ் போட்டுட்டு இதோட கோஃபேக்டர் திஸ் ரோ திஸ் காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 1 minus 2 3 1 டிட்டர்மினன்ட். அதே மாதிரி மைனஸ் இந்த ரோ இந்த கால் ஹைட் பண்ணிங்கன்னா 3 minus 2 minus 1 1, 3 minus 2 minus 1 1 ப்ளஸ் இந்த ரோ இந்த கால் ஹைட் பண்ணிங்கன்னா 3 1 minus 1 3. அப்புறம் மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் இந்த காலம் இந்த ரோ ஹைட் பண்ணிங்கன்னா
ஹைட் பண்ணிங்கன்னா -4531. அதே மாதிரி இதுக்கு வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இந்த காலம் இந்த ரோ ஆட் பண்ணிங்கன்னா 2 5 -1 1. இங்கே வந்து மைனஸ் வரும், இந்த ரோ இந்த காலம் 2 -4 -1 3. இங்கே வரும்போது ப்ளஸ் வந்துடும், இந்த காலம் இந்த ரோ ஹைட் பண்ணிங்கன்னா -4 5 1 -2. அப்புறம் இங்கே வரும்போது மைனஸ், இந்த ரோ இந்த காலம் 2. அப்புறம் இதுக்கு வந்து ப்ளஸ், இந்த காலம் இந்த ரோ 2 -4 3 1. இப்போ அப்புறம் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணி டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இந்த 1/68 அப்படியே வச்சுக்கோங்க. 1 + 6 7, வெளியில் ப்ளஸ் இருக்குது அதனால 7, இங்கே வெளியில் மைனஸ் இருக்குது மறந்துடாதீங்க. 3 -2 1, வெளியில் மைனஸ் இருக்குது ஸோ -1. 9 + 1 10, வெளியில் ப்ளஸ் இருக்குது ஸோ 10. இங்கே பார்த்தீங்கன்னா -4 -15 -19, வெளியில் மைனஸ் இருக்குது ஸோ 19. 2 + 5 7, வெளியில் ப்ளஸ் இருக்குது ஸோ ஜஸ்ட் 7. 6 -4 2, வெளியில் மைனஸ் இருக்குது ஸோ -2. 8 -5 3, வெளியில் ப்ளஸ் இருக்குது ஸோ 3. இங்கே மைனஸ் இருக்குது வெளியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. -4 -15 -19, வெளியில் மைனஸ் இருக்குது ஸோ +19. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 + 12 ஸோ 14, வெளியில் ப்ளஸ் தான் இருக்குது ஸோ 14. இதோட டிரான்ஸ்போஸ் இங்கே 1/68. ஓகே, இந்த மாதிரி இதை எவாலுவேட் பண்ணாக்கா வாட் யூ கெட் வில் பி A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸ் இஸ் 1/68, இதனுடைய டிரான்ஸ்போஸ். ஸோ x is equal to A inverse multiplied by B 1/68. இதோட டிரான்ஸ்போஸ் இங்கே எழுதியிருக்கு. டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம்? ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். 7 - 1 10 ரோவாக இருக்கா, 7 - 1 10 காலம் ஆயிடுச்சு. 19 7 -2 ரோவாக இருக்கா, 19 7 -2 காலம் ஆயாச்சு. 3 19 14 ரோவாக இருக்கா, 3 19 14 காலம் ஃபார்மில் காலமாக மாற்றி எழுதியாச்சு. ஸோ இதில் இதுதான், இது வந்து இன்வர்ஸ், இது B இங்கே கொண்டாந்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1/68 வெளியில் இருக்கலாம். ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. 15,000 1000 4000, இதுலேருந்து காமனாக 1000 வெளில எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்போ 1000 வெளில எடுத்திங்கன்னா அந்த 1000 இங்கே வந்துடும். ஸோ x is equal to 1000/68. இது அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே வந்து 1514, ஏன்னா 1000 has been taken out, அந்த 1000 தான் இங்கே எழுதியிருக்கு. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x is equal to 1000/68. ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு இந்த காலமால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 15 + 1 × 19 + 3 × 4. ஸோ 105 + 9 + 12. 7 × 15 105, don't forget. 1 × 19 is 19, 4 × 3 12. அதாவது இந்த ரோ multiplied by this column. Similarly, second row multiplied by this column. -1 × 15 -15, 7 × 1 7, 4 × 19 76. ஓகே, அதே மாதிரி third row and this column. 10 × 15 150, -2 × 1 -2, 4 × 14 56. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியது. ஸோ 1000/68 as it is. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 136 68 204. ஓகே, 1000 இங்கே இருக்கட்டும். 68 1/68 யூ டேக் இன்சைட். அப்போ என்ன வரும்? 2. 68/68 1, 204/68 3. இப்போ 1000 உள்ளே எடுத்துன்னு போகணும். ஸோ 2000 1000 3000. This is equal to x. புரிஞ்சுதா? ஆனால் x is equal to, x is what? X is actually a column matrix with the unknown x, y, z. That is, x is 2000, y is 1000, z is 3000. What is x? Price per unit of A, 2000 rupees. அதே மாதிரி y, price per unit of B, commodity B. Price per unit of the commodity C is 3000.